பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க? திடன் மனதா இருங்க. ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு. அவர் தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார்ல. அவரோட நடக்கிறீங்களா? தினமும் அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கணும். அப்ப அதிகாலை எழும்பி அவரை தேடணும், வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவரை தேடணும். அதன் பிறகுதான் இந்த மாதிரி வாக்கு ஜீசஸ் எல்லாம் பார்க்கணும். சும்மா ஒரு 3 நிமிஷம் பார்த்துட்டு நான் ஜெபிச்சுட்டேன், பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சரியா? காலையில் எழும்பி முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க பழகி கொள்ளுங்க. ஆண்டவர் கிருபை தருவார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்னா, 130 சங்கீதம் 7 வசனம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இஸ்ரவேல் அதாவது தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். யாக்கோபு எத்தனாய் இருந்தவனை இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றி ஒரு தேசத்தை உருவாக்கினார். காரணம், தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினபடியால். நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். உங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நீங்க கர்த்தரை நம்பி இருக்கணும். எதன் மேல நம்பிக்கை இருக்கு? சிலருக்கு தங்களுடைய சொந்த பலத்தின் மேல, சிலருக்கு சொந்தக்காரங்க மேல, நண்பர்கள் மேல. எனக்கு தெரிஞ்சவங்க மினிஸ்டரா இருக்காங்க, அவங்க பார்த்து கொள்வாங்க. மனிதர்கள் மேல நம்பிக்கை. நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் தான் என் நம்பிக்கை. எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஏனென்ற வசனம் சொல்லுகிறாரு, அவருடைய கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. மீட்புன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆசீர்வாதம். உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் வேணுமோ அவரிடத்துல திரளான மீட்புகள் உண்டு. அவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை. நான் யார் மேல நம்பிக்கை வைக்கல, கர்த்தர் தான் என் நம்பிக்கை. நீங்க வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவர். நீங்க ஒருத்தர் தான் என் நம்பிக்கை ஆண்டவரே. மனிதரை நம்பி ஏமாந்து போனீங்கல்ல. என் பிள்ளைய நம்பினேன், மகளை நம்பினேன், எங்க அப்பா அம்மாவை நம்பினேன், நண்பர்களை நம்பினேன், எல்லாம் கைவிட்டுட்டான்னு சொல்றீங்கல்ல. மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுவாங்க, அவங்களால முடியாம கூட போகும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். என்னால முடியும்னு சொல்லி அவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருங்க. அவரு தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. மனிதரை நம்பி பாதிக்கப்பட்டீங்கல்ல, அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் நம்பிக்கை உங்க மேல வைக்காம மனிதர் மேல வச்சுட்டேன், அதை மன்னிச்சிருங்க. இப்ப நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. திரளான மீட்பு, ஆசீர்வாத, நன்மை இன்றைக்கு உண்டாக போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பு, சுகம், ஆசீர்வாதம் இன்றைக்கு உண்டாகட்டும். நீங்க தான் அவருடைய நம்பிக்கை. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.